ஹலோ ஆல், நான் ஹரிஷ்குமார். இன்னைக்கு 2 டேஸாக வீடியோ போடல. என்னமோ தெரில, ஏதோ போடணும்னே தோணலை எனக்கு. என்னமோ 2 நாளாக சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்தேன், அதனால வந்து உட்காந்துட்டேன். அது என்னன்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே எனக்கு மனசில் பட்டதை நான் ஒன்று சொல்கிறேன், ஏன் போடலைன்றது. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஒரு கமெண்ட் சப்ஸ்கிரைப் கூட நீங்கள் பண்ணுறது பண்ணாது உங்களோட விருப்பம். உங்களுக்கு பிடிச்சா பண்ண போகிறீங்க, இல்லைன்னா நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது நம்மளால். நம்ம வீடியோ போட வேண்டியது நம்ம கடமை. பார்த்து ஒரு சில பேருக்கு நம்மளை பிடிக்கணும். பிடிச்சதுக்கு அப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்றது வந்து யூடியூப்ல காலகாலமாக இருக்கிற ஒரு இது. அதனால ஒரு சில பேர்லாம் 10-15 வருஷமா கஷ்டப்பட்டு வெறும் 10 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி தான் சேர்த்துட்டு இருக்காங்க. நான்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுறது இல்லை, லைக்கும் போடுறது இல்லை. மேபி உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல, மேபி டைம் இருக்காது. தயவுசெய்து யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு நான் போடுற வீடியோ காமிக்கும், நான் போடுற எஃபர்ட்டுக்கான எனக்கு இது கிடைக்கும். முடிஞ்சா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க வேணாம், பண்ணிடுங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதும் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஷார்ட்ஸை விட ஒரு சின்ன வீடியோ தான். கொஞ்சம் விலாவரியா நான் சொல்லி முடிச்சிடுறேன் சீக்கிரமா. நாளைக்கு வந்து இப்போ வந்து நீங்க கரண்ட்ல வந்து ரொம்ப யூடியூபர்ஸு, சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல வந்து பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகிற ஒரே ஒரு கேஸ் என்னன்னா, எல்லாருக்கும் அது கண்டென்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரளாவில் வந்து கேரளான்ற பாருங்க, ஃபாரின்ல வந்து இந்த ஒரு நர்ஸ் கேஸ் தான் இது இப்போ வந்து ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்கு. எல்லாருமே அதை பற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து பிளாக்மெயில் பண்ணி ரேப் பண்ணிட்டான். அதோட கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உண்மைகளாக வெளில வந்துட்டு இருக்கு. அவன் வீட்டை சரி, அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் இன்னைக்கு பேச வந்தது இதை யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் விஷால் இருக்கார்ல, விஷாலை பற்றி தாங்க நான் பேச வந்தேன். ஆனால் அவர் ஒரு இப்போ மத கஜராஜான்னு சொல்லிட்டு ஒரு படம், அது வந்து 2012 அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 2016 அது ரிலீஸ் ஆக வேண்டிய படம், ஆனால் ரிலீஸ் ஆகலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படம் இன்னும் ரிலீஸ் ஆகாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இல்லை இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்களா தெரியல. ரீரிலீஸ் வேற, ப்ரீ ரிலீஸ் வேற. இப்போ வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து ஒன்று நடந்தது இப்போ சமீபமாக, ஒரு ஒரு 5-6 நாள் முன்னாடின்னு நினைக்கிறேன். இந்த மாதம் தான் நடந்தது. ஏன்னா 12ஆம் தேதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜனவரி 12 அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நாளான்னைக்கு, இன்னைக்கு 10 நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகுது. 12ஆம் தேதி 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது படம் மதகஜராஜான்றது, விஷாலோட படம். அவரை வந்து அவர் ஈவெண்ட் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமே நிறைய சலசலப்பு, ஏகப்பட்ட பேட் கமெண்ட்ஸு. ஒரு சில பேர் அவருக்கு உண்மையிலேயே என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுட்டு பேசினாங்க, ஒரு சில பேர் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அவரை பத்தி தப்பா பேசுறது. அவர் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு, அதனாலதான் இந்த பிரச்சனை, அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல இருப்பாரா, போயிடுவாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அதனால அந்த மாதிரிலாம் பேசுறதுனால நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு இதை பத்தி நம்ம வீடியோ போடலாம். உண்மையிலேயே ஆனால் அவருக்கு என்ன ஆச்சுன்றது வந்து யாருக்குமே தெரியாது. அதை பத்தி தான் நான் பேசலான்னு வந்தேன் இன்னைக்கு. ஆக்சுவலா அவருக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு பயங்கரமான வைரல் ஃபீவர். அதுவும் இல்லாம அவர் எதுவுமே போடாம, டாக்டரை கன்சல்ட் பண்ணாம, ஆக்சுவலா டாக்டரை பார்த்துருக்காங்க. பார்த்தோடனே நீங்க எங்கேயும் போக வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம், ப்ரீ ரிலீஸ்ன்றதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷமா ரிலீஸே ஆகாத ஒரு படம், ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் படம். அது ரொம்ப ஃபேமிலி என்டர்டெய்னர் படம்னு சொல்லிட்டு விஷாலே சொல்லியிருப்பாரு. விஷாலே ஒரு ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு, அது ரொம்ப இதுவா இருக்கும், நான் அந்த படத்துக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு நான் நடிச்ச படம் அது இப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஈவெண்ட்டுக்கு நான் வரேன்னு சொல்லியே ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா நான் இவ்வளோ உடம்பு இருக்கும் போது நான் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தாரு. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2012னா இப்போயோட சேர்த்து 12 வருஷம் ஆச்சு. 2012னா 2024 இப்போ 25 வந்துருச்சு. 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸே ஆகாத ஒரு படம் வந்து 10 வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு பழைய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்றப்போ, யாருக்கா இருந்தாலும் நடிச்சவங்க, டைரக்டர் சுந்தர் சி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சந்தானம் நடிச்சிருக்காங்க, சந்தானம் அண்ணா, அப்புறம் வந்து மொட்டராஜேந்திரன் அண்ணா, அப்புறம் வந்து வேற யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோபாலா சார், அவர்லாம் நடிச்சிருந்தாரு. எல்லாருமே அதில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் அது. ரொம்ப வேற எதாவது ஆக்ஷனோ இதுவோ அது எதுவுமே கிடையாது. ரொம்ப ஃபேமிலி என்டர்டெய்னர் படம். அது ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வரேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஷால் சொல்லியிருப்பாரு.
நிறைய பேர் வந்து என்னன்னா ஒரு சரக்கு அடிக்கிறாரு, இது அடிக்கிறாரு, அதனாலதான் வரல, பிபி டேப்லெட் போடல, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. எல்லாம் சோசியல் மீடியால வர்ற ஒரு சில ரூமர்ஸ் தான். ரூமர்ஸை வச்சு நம்ம யாரையும் எதுவும் திங்க் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வைரல் ஃபீவர். அந்த வைரல் ஃபீவர்ல வந்தவரால முடியல. யாருக்கா இருந்தாலும் வைரல் ஃபீவர்ல இருக்கும்போது எப்படியும் ஈவெண்ட்னா ஏசி இல்லாம இருக்காது. ஏசியில இருக்கும் போதோ இல்ல வரும்போதோ எப்படியா இருந்தாலும் சரிங்க, எங்க இருந்தாலும் சரி, அடிக்கிற வெயில்ல நின்னா கூட உடம்பு வேலை செய்யாது. ஏன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க வைரல் ஃபீவர் வந்ததுன்னா. ஏன்னா எனக்கெல்லாம் வந்திருக்கு, உங்களுக்குமே வந்திருக்கும் நிறைய பேருக்கு. வைரல் ஃபீவர்ன்றது காமன் தான். காமனா வர்ற அந்த வைரல் ஃபீவர் வந்து எவ்வளவு பிரச்சனைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாரிங்க, ஏன்னா எங்க நாய் வந்து கதவு திறக்குது, அது உள்ள வந்துச்சுன்னா கத்த, அப்புறம் நான் வீடியோ போடும்போது ஒன்றும் கேட்காது, அதுக்காக தான் நாங்க பார்த்தேன். சாரி. கமிங் பேக் டு டாபிக், என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வைரல் ஃபீவர்ன்றதே யாருக்கும் தெரியாம அவர் வந்து அந்த கை மைக் பிடிச்சி பேசும்போதெல்லாம் கை அவ்வளோ அந்த நடுக்கம் நடுங்கி இருந்துருந்தது. நானும் பார்த்தேன். அதை வச்சு அவர் என்னென்னமோலாம் பேசி சலசலப்புலாம் இதுவாக்கி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஓகே ஓ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்தாங்க. அதனால என்ன நடந்ததுன்னு தெரியாம யாரையும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒன்று நமக்கு பிடிச்சா பார்ப்போம், பிடிக்கலையா பார்க்காம நவுந்துட்டு போயிடணும். அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். அவாய்ட் கூட பண்ண வேணாம், அவாய்ட் பண்றோம் அவங்களுக்கு தெரிய தேவையில்ல. எனக்கு வேணாம்ப்பா நான் போறேன், நான் ஒதுங்கிக்கிறேன், ஒதுங்கி இருந்துக்கலாம் வேணான்னு சொல்லிட்டு. அதை போட்டு பேட் கமெண்ட் பண்ணி அவரை வந்து இது பண்ணி அது பண்ணி, அவர் எவ்வளவு ஃபிட்னஸா இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சத்தியம் படமா இருக்கட்டும், நிறைய படத்துல பாத்தீங்கன்னா இந்த மதகஜராஜாவிலேயே லாஸ்ட்ல 6 பேக் 8 பேக்காக கிட்டத்தட்ட 1 வருஷம் அவர் ஒர்க் அவுட் பண்ணாருன்னு சொல்லி சுந்தர்சி சார் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுந்தர்சி சார் வந்து சொல்லியிருப்பாரு, அந்த படத்திலேயே எனக்கு லாஸ்ட்ல ஒரு 15 மினிட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இதுவரை நான் எடுத்த படத்திலேயே அந்த படத்துல அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கிளைமேக்ஸ்ல வர 15 மினிட்ஸ் மாதிரி படம் வந்து என்னை எந்த படமே அந்த மாதிரி எனக்கு கவரல, நான் எடுத்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது சீன்ஸ்னா அதுதான், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நிறையா. அந்த படம் இப்போ 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாருமே போய் பாருங்க, நானும் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதை பத்தி தான் சொல்லணும்னு வந்தேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. விஷால் எப்படின்றத நீங்க உங்களோட மைண்ட் செட்ல இருந்து என்னன்னு சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பாக்குறேன். பாய், லவ் யூ ஆல், செஸ் பாய். 2 நாள் வீடியோ போடுறதுக்கு சாரி, ஏன்னா ஒரு வாட்டி இப்படிதான் சொல்லிட்டே இருக்கேன். வீடியோ போட ட்ரை பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோலையும் சொல்றேன், யாரும் பண்றது இல்லை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், லவ் யூ ஆல், செஸ் பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்ப்போம்.